friends, good morning. In the video, we will talk about the example 5.7. Question கவனிங்க. The given a diagram shown a plan for construction a new parking lot a campus. It is estimated that such a construction would cost rupees 1,300 per square feet. What will be the total cost for making the parking lot? Parking lot அதாவது கேம்பஸ். இந்த படம் என்னன்னு சொல்லுது காட்டுதுன்னா நமக்கு ஒரு வாகன நிறுத்தம் பார்க்கிங் பிளேஸ் கட்டுவதற்காக புதுசா கட்டுறதுக்காக வரைபடமாட்டம் காட்டுறோம். ஓகே, பார்க்கிங் லாட். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் சச் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வாகன நிறுத்தத்தை கட்டுவதற்கான கட்டுறாங்க இல்லையா, இதுல ஒரு சதுர அடிக்கு 1300 ரூபாய் செலவாகுதான். எவ்வளவு? ஒரு சதுர அடிக்கு 1300 ரூபாய் செலவாகுது. அப்படின்னா மொத்த இதை கட்டி முடிவதற்கு எவ்வளவு மொத்த செலவாகுன்றதான் கணக்கு. மொத்தம் எவ்வளவு செலவாகுன்றதான் கணக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர், இந்த ஷேப் எப்படி இருக்கு? ஒரு கோடு நாற்கரம் போல இருக்கு. ஓகேங்களா? அப்போ 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். எதனுடைய ஏரியா? சொல்யூஷன் கவனிங்க. சொல்யூஷன் ஏரியா ஆஃப் எதுக்கு? பார்க்கிங். ஏரியா ஆஃப் பார்க்கிங் லாட். ஃபார்முலா எழுதுறேன். ஆஃப் x1 x2 x3 x4 x1. Next y1 y2 y3 y4 y1. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் இதை ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கோ, இது சி, இது டி. ஓகே, ரஃப் காலம் எடுத்துக்கோ. x1 x2 x3 x4. x1 2, x1 2 2 5 4 1. Next y1 y2 y3 y4. இந்த பாயிண்ட்ஸ் இங்க எழுதிக்கிறேன். 2 5 9 7. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1/2 x1 2 5 4 1 2 2 5 4 1 2. ஓகேங்களா? அடுத்தது 2 5 9 7 2. ஓகேங்களா? இப்போ அடுத்தது அடுத்த ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 பிளஸ் 45 இது மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் 28 பிளஸ் 2 1 2 சார் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 2 5 சார் 10 பிளஸ் 20 பிளஸ் 9 பிளஸ் 14. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 55 plus 30 in the bracket minus in the bracket 30 plus 23. Okay, அடுத்த ஸ்டெப் 1/2 இது ரெண்டு ஆட் பண்ண எவ்வளவு வருது? 85 minus இது ரெண்டு ஆட் பண்ணா 50
ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து இதை லெஸ் பண்ணுங்க. 1/2 5 3 போன 2 32. Next 1/2 into 1/2 into 32. இப்போ இதை கேன்சல் பண்ணா 16. இப்போ 16 square units. Area of parking lot. இது என்னது? Area of parking lot equal to 16 square units. Okay. அடுத்தது construction rate of per square feet equal to 1300. Okay. அப்போ therefore total cost for making parking lot equals 1300 into 16 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? So ரஃப் காலத்துல எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். 1000 இப்போ ஓகே into 16 மல்டிப்ளை பண்றோம். 6 3s are 18, remainder 1, 6 3 10 0 1 1 2 208 20,800. எவ்வளோ? 20,800 rupees ஆகுது. மொத்தம் எவ்வளவு செலவாகுது? 20,800 ரூபாய். அந்த புதிய பார்க்கிங் லாட், அந்த புதிய பார்க்கிங் லாட் மொத்த செலவு வந்து எவ்வளவுனா 20,800 ரூபாய் செலவாகலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த கணக்கு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துள்ள படத்தினுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அந்த 4 சைட்ஸ் கொடுத்துருக்கிறா. 4 சைட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? கோரிலேட்டர் ஃபார்முலா யூஸ் பண்றோம். x1 ஆஃப் இன்டூ x1 x2 x3 x4 x1 போட்டு அப்புறம் y1 y2 y3 y4 y1 போட்டு அதை சப்ஸ்டிட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணி அது ஏரியாவோட கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதை எத்தனை பரப்பளவு கிடைச்சது, அந்த பரப்பளவு வந்து ஒரு சதுர அடிக்கு 1300 ரூபாய்னா அப்போ 16 வர்ற ஆன்சர் 16 வர்றதுல அந்த 16ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்போ எவ்வளவு செலவு ஆகுன்றது ஆன்சரு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். பாய்.